18 மாஸ்க் 17 ஸ்லாட்ஸ் தான் ஓடி சென்று இடம் கிடைக்காத நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ப்ரோமோ ஒன்றை நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மாஸ்க் டாஸ்க் அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் தான் நடக்க போகுது. பார்வதி தான் வந்து டாஸ்கோட ரூல்ஸ் ரெகுலேஷன் என்னன்றதை படிக்கிறாங்க. ஸோ நான் இந்த டாஸ்க் எதை பத்தினதுன்றதை சொல்றேன். இவங்க எல்லாரோட மாஸ்க்குமே அந்த இடத்துல இருக்கு. 18 பேரோட மாஸ்க் அந்த இடத்துல இருக்கு. ஆனா 17 ஸ்லாட் தான் வைக்கிறதுக்கு இருக்கு. இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேகமா எடுத்துட்டு போய் 17 பேர் தான் வைக்க முடியும், ஒருத்தரால வைக்க முடியாது. எனக்கு தெரிஞ்ச அவங்க மாஸ்க் அவங்க எடுக்கக்கூடாதுன்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லியிருப்பாரு. ஆனா ப்ரோமோல அதை காட்டல. அதிகபட்சம் அவங்க மாஸ்க் அவங்களே எடுக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதுக்கு முன்னாடி பொம்மையை வச்சுலாம் பிக் பாஸ்ல டாஸ்க் நடந்தது பார்த்தீங்களா, அதே டாஸ்க்கை இப்போ வந்து மாஸ்க்கை வச்சு பண்ணியிருக்காங்க. அவங்க மாஸ்க் அவங்க எடுக்கக்கூடாது. 18 பேருக்கு 17 ஸ்லாட் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 16 ஸ்லாட் தான் இருக்கும். அதுக்கப்புறம் 15 ஸ்லாட் தான் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ரவுண்ட்லயும் ஒவ்வொருத்தரா நீக்கிக்கிட்டே வருவாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பொம்மை டாஸ்க்லாம் பார்த்துருக்கோம்ல மக்களே, அதே மாதிரி தான் இந்த டாஸ்க்கும் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பஸ்ஸர் அடிச்சோன்னா எல்லாருமே செம்ம வேகமாக ஓடிட்டு இருக்காங்க. இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா துஷார் செம்ம வேகமாக ஓடுறான், பிரவீன் ராஜே செம்ம வேகமாக ஓடிட்டு இருக்காரு. இந்த ப்ரோமோவை பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கானா வினோத் இருக்கார்ல, வேகமாக போய் அந்த ஸ்லாப்லேயே இடிக்கிறாரு. அப்பயே காலில் அடிபட்டிருக்கும். அவர் கால் அடிப்பட்ட மாதிரி கடைசியில் உட்காந்துட்டாரு. இந்த ப்ரோமோவோட முடிவில் தான் அவர் காலில் அடிபட்டு உட்காந்த மாதிரி காமிச்சாங்க. ஆனால் ப்ரோமோவோட ஸ்டார்டிங்லேயே அவர் இடிச்சது நமக்கு தெளிவாக தெரியுது. நீங்கள் ஸ்லோ மோஷனில் பாருங்களேன், அவர் இடிச்சது நமக்கு தெளிவாக தெரியுது. இந்த ப்ரோமோவை வச்சு பார்க்கும்போது எஃப்ஜே ஒரு ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கையில் ஒரு மாஸ்க்கை வச்சிருக்க மாதிரி இருக்கு. இடம் இருக்கு, ஆனால் நம்ம மாஸ்க் வந்தோன்னா அவங்க மாஸ்க்கை வைக்கலாம் நின்றுட்டு இருக்க மாதிரி நமக்கு தெரியுது. அதாவது எல்லாருமே அந்த கேமை ப்ளே பண்ணுவாங்க. சிலர் வந்து ஸ்பீடாக இன்னொருத்தவங்களோட மாஸ்க்கை எடுத்துருவாங்க. ஆனால் நம்ம மாஸ்க் வரலன்னா அவங்க மாஸ்க்கையும் வைக்கக்கூடாதுன்ற மாதிரி இழுப்பாங்கல்ல. ஸோ இதில் யார் எப்படிலாம் ப்ளே பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இதில் ஒரு குரூப் கண்டிப்பாக ஃபார்ம் ஆகுங்க. இப்போ பார்வதி எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், திவாகர் கூட தான் சுற்றிட்டு இருக்காங்க, கலையரசன் கூட நடுவில் சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க சீக்கிரமாக வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு தான் பிரகாசமாக இருக்குது. ஏன்னா கனி சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா சபரி, கனி, விக்ரம் கூட இப்போ அந்த டீம் மாதிரி தான் தெரியுறாரு. ஸோ நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து அவங்களுக்குள்ள பேசி ஒவ்வொருத்தராக வச்சுக்கிட்டே வரலாம். ஆனால் என்னதான் இருந்தாலும் இந்த குரூப் எல்லாம் சேரவும் வாய்ப்பு இருக்கு, உடையவும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு குரூப் இருக்கும், நமக்காக அவன் பண்ணுவான்ற மாதிரி நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல இவங்க சுயநலமா சில விளையாட்டு எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அதனால அந்த குரூப்புக்குள்ளேயே சண்டை ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்கு. இந்த ப்ரோமோவோட முடிவுல கானா வினோத்துக்கு காலில் அடிப்பட்ட மாதிரிலாம் நமக்கு காட்டுறாங்க.